நண்பர்களை நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம மல்லி இருக்காங்களா அவங்க இருந்து எப்படியாவது நம்ம வெண்பா இருக்காங்களா அவங்கள பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆர்வமாக அதில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக செலுத்திட்டு இருக்காங்க. எதனால் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நிறையா பேர் எப்படியாவது வெண்பாவை கடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு சூழ்ச்சி ஒரு பக்கம் பண்ணிட்டு சுற்றிட்டு இருக்காங்க. எப்போ இதுக்கு மேலே வெண்பாவை விட்டு வைக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு பக்கம் பயமும் பதட்டமும் அதிகமாகுதுங்க. ஏன் எதனால் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம வெண்பா மேலே டார்கெட் வச்சுட்டு இருக்காங்க. எல்லாத்துக்கும் முற்றிலும் காரணம் அந்த நிஷா தாங்க. நிஷாவை பொறுத்த வரைக்கும் இதுக்கு மேலே வெண்பாவை விட்டு வச்சு அது நமக்கு தான் ஆபத்து. வெண்பாவை நம்ம கடத்தியே ஆகணும். எப்படி நம்மக்கிட்ட இருந்து அவங்க வெண்பாவை ஒரே அடியாக கேஸில் ஜெயிச்சு கூட்டின்னு போகலாம். வெண்பா எப்படி இருந்தாலும் என் அக்காவோட பொண்ணை நான் தான் வளர்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ரொம்பவே ரோதனை பண்ணிருக்காங்க நிஷா. அது மட்டும் இல்லாமல் 2 பேர் புருஷன் பொண்டாட்டின்ற மாதிரி அவங்கள அனுப்பிச்சி விட்டு அவங்க மூலிமா இந்த பிரச்சனையை தூண்டுறதுக்கு ஒரு வழி வகுத்துருக்காங்க. ஆனால் இது எல்லாம் ரொம்ப தப்பு சார், தப்பு. இந்த மாதிரியெல்லாம் பண்ணவே கூடாது எப்படி இருந்தாலும். ஏன்னா ஒரு குடும்பத்தை அழிக்கிறது ரொம்பவே ஒரு தவறான விஷயங்க. இந்த மாதிரி பண்ணுறது கேவலத்திலும் கேவலமான விஷயம். ஆனால் அதை கண்டிப்பாக நிஷா செய்வா. அதே சமயத்தில் நம்ம விஜய் மறுபக்கம் மல்லி இருக்காங்களா இவங்க கூட க்ளோஸ் ஆகணும். அவங்கள பொறுத்த வரைக்கும் அதுக்கு இவங்களுக்கு கிடைச்ச ஆயுதம் கரெக்டாக நம்ம வெண்பாவோட பலவீனம். இப்போ வெண்பாவை இவங்க பார்த்துற மாதிரி ரொம்பவே கேரிங்க. அடிக்கடி வந்து பார்க்குறது பேசுறது இந்த மாதிரி அடிக்கடி எங்களுக்கு குழந்தைல்ல 10 வருஷமாக குழந்தைல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்னடா பார்த்தா அப்படி தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே அவங்க இருந்துன்னு சின்ன வயசுலேயும் நாங்கள் லவ் மேரேஜ் பண்ணிட்டோம், எங்களுக்கு குழந்தைன்றதே இல்லை, வீட்டை விட்டு வந்து அதனாலேயும் என்னவோ எங்களுக்கு குழந்தை கண்டா ரொம்ப பாசம் அப்படின்னு சொல்லிட்டு வெண்பாவை பார்க்குறதுக்கு ரொம்ப ஆசையாக இருக்குன்னு வெண்பா கூட விளையாட ஆரம்பிக்கிறாங்க. இவங்க தனிமையை விரும்புகிறாங்க. ஏன்னா இவங்க 2 பேரும் சரி ஓகே நாம் 2 பேரும் இப்போ தான், ஏன்னா பல வருஷம் கல்யாணம் ஆகிட்டு இப்போ கொஞ்சம் தனிமையாக ஆசைப்படுறாங்க. இந்த சமயத்தில் வெண்பாவை பார்த்துறோன்னு சொல்லிட்டு அவங்க பார்த்துன்னு கொஞ்சம் கேரிங் எல்லாமே எடுத்துன்னு இருக்காங்க. திடீர்னு ஒரு நாள் நம்ம வெண்பாவை அவங்க கடத்த போகிறாங்க அப்படின்ற விஷயம் இவங்களுக்கு தெரிய வராது. ஆனால் தெரிய வந்துச்சுன்னா அந்த நிலைமை எப்படி இருக்கும் நினச்சி பாருங்களேன். எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு பக்கம் கொடூரமாக இருக்குங்க. கொடூரத்துலையும் கொடூரம் அந்த மாதிரி கொடூரமாக இருக்கும். இந்த மாதிரி நடக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நாம் ஒரு பக்கம் கடவுளை வேண்டின்னு இருக்கோம். சரி போனதெல்லாம் போயிடுச்சு, இப்போ என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம மல்லி இருக்காங்களோ அவங்களுக்கு சாப்பாட்டில் பாய்ஸ்னா கலக்க ஒரு ஆள் ரெடியாக இருக்கார். நம்ம ராஜேஸ்வரி ரஞ்சிதம் ரெடி பண்ணி விட்டாங்களே அந்த கேடுகெட்ட கேவலவாதி தாங்க. ஏன்டா உனக்கு வேறு வேலையே இல்லையடா, ஏன்டா அந்த மாதிரி செய்கிற, இந்த பொழப்புக்கெல்லாம் நீ என்ன பண்ணலாம் தெரியுமா, ஒரு குடும்பத்தை அழிக்கிறதுக்கோசரம் ஏன்டா அந்த மாதிரி கங்கன கண்டு திரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, என் வேலை இதுதான், என் வேலையை நான் கரெக்டாக செய்யணும், அப்போ தான் எனக்கு எதனா ப்ராஃபிட் பார்க்க முடியும். நீங்கள் இந்த மாதிரி சொல்கிறீங்க அவங்க இந்த மாதிரி சொல்கிறாங்க சொல்லிட்டு அவங்க இஷ்டத்துக்கு நான் இருக்க முடியாது, என்னோட ப்ராஃபிட்டும் நான் பார்க்கணும்ல அப்படின்ற மாதிரி பேசுகிறாரு. அவர் பேசுகிறது எல்லாமே கரெக்டாக தாங்க இருக்குது. அவர் பேசுறது தப்புன்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அவர் குடும்ப சூழ்நிலைக்கு அவர் வளர்ந்த விதத்தில் இந்த மாதிரி ஒரு சொசைட்டியில் இப்படி வளர்ந்துட்டாரு. இந்த சொசைட்டி காரணமா இல்லை அவர் வளர்ந்த வித காரணமான்னு சொல்லிட்டு அவருக்கு தான் அந்த கஷ்டம் தெரியும். ஆனால் இந்த இடத்துல நம்ம ரஞ்சிதமும் ராஜேஸ்வரி தான் நம்ம குற்றம் சொல்லி, ஆனால் அவங்க 2 பேரும் சும்மா விடக்கூடாது. எப்படியாவது அவங்கள ஜெயிலில் தள்ளி இதுக்கான சரியான பதிலடியாக அவங்களுக்கு கொடுத்தே தரணும். அப்போ தான் அவங்க வாழ்க்கையில் இன்னொரு ஆளுக்கு இந்த மாதிரி தேவையில்லாத விஷயத்த செய்ய மாட்டாங்க. சரி இதெல்லாம் ஒரு பக்கம் போகட்டும், இதெல்லாம் நமக்கு எதுக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் அதே சமயத்தில் கதிரேசன் இருக்கார்ல நிஷாவுக்கு ஃபோன் பண்ணி, நிஷா வெண்பாவை கூடிய விரைவில் எப்படியான கத்த சொல்லு, வெண்பா அங்கே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, இப்போ நான் எல்லாத்தையும் கரெக்டாக பண்ணிகிட்டு இருக்கேன், நீங்கள் உங்களோட பிஸ்னஸ் அதாவது எப்படியாவது இந்த பிஸ்னஸில் எப்படி ஜெயிக்கலாம் அப்படின்றத மட்டும் பாருங்கள், மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசின்னு இருக்காங்க. இதை கேட்கும்போது சந்தோஷமாக தான் இருக்குது. ஆனால் என்ன நடக்க போகுது, ஏது நடக்க போகுது, இப்படி நடக்குமா அப்படி நடக்குமான்னு சொல்லிட்டு தெரியாமல் குழப்பங்கள் ஒரு பக்கம், வியப்புகள் ஒரு பக்கம், அப்படியே நிறையா ட்விஸ்ட் மேலே ட்விஸ்ட் தந்துனே இருக்காங்க. இது எங்கே போய் முடிய போகுன்னு சொல்லிட்டு தெரியல. கடவுளே நீ தான்ப்பா இதனா பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு கடவுளை நம்ம வேண்டுற மாதிரி ஒரு நிலைமையில இப்போ தள்ளி விட்டு இருக்காங்க. சரி போனதெல்லாம் போயிடுச்சு, இதுக்கப்புறம் நம்ம அதை பற்றி பேசி ஒரு யூஸ் இல்லை, ஒரு பயனும் இல்லை. அதனால் அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தபடியான விஷயத்தை தான் நம்ம யோசிச்சாகணும். அதே சமயத்தில் நம்ம விஜய் இருக்கார்ல அவர் இருந்துன்னு கரெக்டாக நம்ம ராஜேஸ்வரி இருக்காங்களா அவங்க ஏவி விட்ட ஆளை கண்டுபிடிச்சிடுறாங்க. மல்லி மயக்கம் போட்டதுனால அவர் அடி நடிச்சு, ஏன்டா உனக்கு இவ்வளோ திமுருகணும் இந்த இடத்துக்கு வரத்துக்கு தைரியமா அப்படின்னு சொல்லிட்டு அடிக்க அமர்ந்துன்னு எல்லாம் உண்மையை சொல்ல ராஜேஸ்வரி ஃபோன் பண்ணி, ராஜேஸ்வரி நீ நினச்சது எல்லாமே இப்போ கொலாப்ஸ் ஆயிடுச்சு, எங்ககிட்ட நெருங்கணும்னு நினச்சேன்னா அது கனவுலையும் நடக்காது, ஞாபகம் வச்சுக்கோ, இதுக்கப்புறம் எங்ககிட்ட நெருங்கணும், எங்களை எதனா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன்னா அடுத்த டைமே உன்னை இல்லாமல் பண்ணுறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு டைலாக் விட்டுன்னு இருக்காரு நம்ம விஜய். நான் விஜய் நீங்கள் என்ன டைலாக் விட்டாலும் அது யூஸ் இல்லை, ஏன் எதனால அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம ராஜேஸ்வரி ரஞ்சிதம் இதை பற்றி எதுவுமே கவலைப்பட மாட்டாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் போட்டு தள்ளணும் இந்த மாதிரி கேடுகட்ட எண்ணத்தோட சுற்றின்னு இருக்காங்க. அவங்களுக்கு எப்போவுமே இதுதான் ஒரு பொழப்பாக வச்சுன்னு இருக்காங்க. அதனால் அவங்கக்கிட்ட நம்ம பேசி எதனா யூஸ் ஆகுதா சொல்லுங்கள், பேசி ஜெயிக்கவும் முடியாது. அதனால் அடுத்து என்ன பண்ண முடியுமோ நம்ம அதை தான் யோசிச்சுட்டு போய் ஆகணும். அதை விட்டு ஐயோ இப்படி நடந்து போச்சு, ஐயோ அப்படி நடக்குமோன்னு சொல்லிட்டு நம்ம அதை இதை யோசிச்சு நம்ம மைண்டை நாமளே குழப்பிக்கூடாதுங்க. அடுத்தபடியாக நாம் தான் யோசிச்சுன்னா அடுத்த
விஷயத்துக்கு நம்ம டெவலப் பண்ணி நம்மளை போனோம். சரி நண்பர்களே, இது மட்டும் இல்லாமல் மறுபக்கம் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் நடக்க போகுது. அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களா? அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது 2 விஷயம் தாங்க. அதில் ஒன்று என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மறக்காமல் நம்ம வெண்பா கடத்தப்படுவாங்களா இல்லை நம்ம மல்லி உயிருக்கு ஆபத்து வருமா, இது 2ல் எது நடக்கும், எது நடந்தால் கரெக்டாக இருக்கும், அப்படி 2மே நடக்காமல் இருக்கிறதுக்கு என்ன வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிவிட்டு போங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிண்டிங் மேலே தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நாம போகிற அடுத்தடுத்த வீடியோ உடனுக்குடன் வரும். மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, see you. நன்றி, வணக்கம், வந்தனம், வருக, தருக.